வணக்கம். இந்த வீடியோவில் நேச்சுரலான ஹேர் டை ஒன்று தான் பார்க்க போகிறேங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பட் அதில் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஹென்னாவையும் அதாவது மருதாணி பொடியையும் அவரி பொடியையும் தனித்தனியாக அப்ளை பண்ணி எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத நான் காமிச்சிருந்தேன். பட் எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, மருதாணியை கொஞ்சம் நேரம் தலையில் வைக்க வேண்டியிருக்கு, அதே மாதிரி அவரையும் அடுத்த நாள் தலையில் வைக்க வேண்டியதுக்கு எனக்கு நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியலை அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ இந்த வீடியோவில் ரெண்டையுமே ஒன்றா எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்களை கரெக்டான ரேஷியோவில் சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டும் கரெக்டாக இருக்கும். இந்த நேச்சுரல் ஹேர் டை 2 மாதம் ஆனாலுமே உங்களுடைய வெள்ளை முடியை கருப்பாகவே வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஹேர் டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் மருதாணியை அரைச்சி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மருதாணி பொடி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவு மருதாணி அரைச்சதை எடுத்துக்கிறேன். இப்போது இதில் நம்ம அவரி பொடி 4 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் சேர்க்கணும். இதுதாங்க ரேஷியோ. இதை கம்மியாக சேர்க்கறதுனால தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டு வர மாட்டேங்குது. இதோட இன்னும் கொஞ்சம் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். டீ டிகாஷன் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். மொத்தமாக டீ டிகாஷனை சேர்த்துட்டிங்கன்னா தொரன்னு ஆயிரும். அப்புறம் தலையில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு முகத்துலலாம் வலிய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டீ தூளை இதில் சேர்த்துட்டு டீ டிகாஷன் இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொலன்னு வர மாதிரி நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. நம்ம ஸ்பூனில் கலக்கிறத விட கையை வச்சு கலக்குனிங்கன்னா கரெக்டான பதத்தில் நம்மளுக்கு வரும். கையிலலாம் உடனே நம்ம கழுவிட்டிங்கன்னா உங்களுக்கு கையை கருப்பு ஆகாதுங்க. இந்த ஹேர் டையை நம்ம உடனே அப்ளை பண்ண போகிறோம். உடனே மீன்ஸ் ஒரு 1 ஹவர் வச்சுருந்திங்கன்னா போதும். நைட்டு ஃபுல்லாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. இப்போது இந்த ஹேர் டையை உடனே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் 1 ஹவர் வச்சுட்டு. இப்போ பாருங்கள், என்னுடைய ஹேரில் இருக்கிற வெள்ளை முடியெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு முன்னாடி சைடு மட்டும்தான் எனக்கு நிறைய வெள்ளை முடிகள் உள்பக்கமாக இருக்கும். மேலெல்லாம் முடி தெரியாது, வெள்ளை முடி தெரியாது. இந்த ஹேர் டை எனக்கு நல்லா ஒரு ரிசல்ட்டை கொடுத்துச்சு. இப்போ நான் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி 1.5 மணி நேரம் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறமா இப்போ பாருங்கள், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். வெள்ளை முடியெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். இந்த ரிசல்ட் நம்மளுக்கு 2 மாதம் ஆனாலும் அப்படியே இருக்கும். வெள்ளை முடி வரவே வராது. இந்த ஹேர் டையை நம்ம அடிக்கடி, அதாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளை முடி நிரந்தரமாகவே போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு புதுசாக வரக்கூடிய முடிகளுமே வெள்ளை முடியாக இல்லாமல் கருமையாக தான் வளரும். ஏன்னா நம்மளுடைய ஸ்கேல்ப்புக்கு நம்ம கொடுக்குற ஊட்டம் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகி நம்மளுக்கு புது முடியுமே கருப்பாக வளரும். இந்த ஹேர் டையை நீங்கள் செய்து பாருங்கள். தனித்தனியாக அவரி பொடியையும் மருதாணியையும் யூஸ் பண்ண முடியாதவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். தேங்க்யூ.